சாரி லேட் ஆயிடுச்சுடா. ரொம்ப சாரி 2 பேர்கிட்டயும். ஒரே நிமிஷம். ரெக்கார்டிங் மட்டும் பண்ணலாம். ஏய் அப்புறம் செல்லம், நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் வந்து நவம்பர் 5th இருந்து ஆரம்பிக்குதுடா. ஓகேவா? ஷிவானி, பாக்யா. ஸோ எல்லா பேப்பரும் எழுதுங்க. பாக்யா அப்பா ஸ்போக் டு மீ. ஸோ டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக உங்களை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க என்னோடத. சரியா? ஸோ நவம்பர் 5th ஃபுல் சிலபஸ் முடிச்சிடணும் நீங்க. சரியா? அதுக்கப்புறம் இது தெரில அது தெரிலலாம் சொல்லக்கூடாது. நவம்பர் 5th வந்து ஃபால்ஸ் ஆன் வெனஸ்டே. அதுக்கப்புறம் அந்த சப்சீக்வெண்ட் வீக்லன்னு டெஸ்ட் தான். 8th அன்னைக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பேன். நீங்க வந்து 9th 10th 11th வெனஸ்டே அன்னைக்கு டெய்லி ஒரு பேப்பர் எழுதணும். 8th ஒரு பேப்பர், 9th ஒரு பேப்பர், மண்டே ஒரு பேப்பர், டியூஸ்டே ஒரு பேப்பர். ஒரு ஒரு லீன் பீரியடா வெனஸ்டே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறான். வெனஸ்டே எண்ட் ஆஃப் த டே எனக்கு பேப்பர் வந்துடணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் 5th நான் உங்களுக்கு முடிச்சிருவேன் சிவானி. சரியா? நீங்க இது பண்ணிக்கோங்க. பாக்யா வந்து நீங்க 5th எல்லாம் முடிச்சு வச்சிருக்கோங்கடா. ஓகேடா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சிவானி, இந்த அகாமடேஷன் ப்ரொவைடட் இன் ஹோட்டல் இருக்குல்லடா, அதுக்கு என்னடா வேல்யூ ஆஃப் பர்க்கு சைட்? குட், வெரி குட். பாக்யா இது ட்ரை பண்றீங்களா செல்லம்? ஷேர்ஸ், அதாவது நான் ஒரு சினாரியோ சொல்றேன். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ற அன்னைக்கு 44,000 ரூபாடா. 44,000. ஓகேவா? ஆனா அசசி பே பண்ணது 5,000 ரூபாய் தான். சரியா? இதுல அவன் என்ன சொல்றான்னா நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். 1/4/2019 வந்து 100 ருபீஸ், 1/4/2020. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சம் ஷேர் பண்றேன். அது ஈஸியா கிராக் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த சம்முக்கு எப்படி அப்ரோச் பண்ணும் அது மட்டும் சொல்லுங்க. இந்த சம் கண்ணா தெரியாதாடா பாக்யா? ஸ்கிரீனு ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? இன்னைக்கு எனக்கு வந்து சந்திராஷ்டமம் நினைக்கிறேன். ஓகே. சொல்லு செல்லம். சிவானி ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோ செல்லம். பாக்யா கிராக் பண்ணிடுவாங்க, ஒருவேளை இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ரா. நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கொடுக்குறாங்க பாக்யா, சிவானி. சரியா? த்ரீ 3810 39,000 செல்லம். ஆன்சர் 39,000. ட்ரை பண்ணுங்க இப்போ. சாரி, ஆன்சரும் சொல்லிட்டான். நல்லா படிச்சுட்டு நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. அம்மா கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். ஆ என்னாச்சு? சரி, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்.
ஆ சரிம்மா. சரி பாக்யா, பரவாயில்லடா. லிசன் பண்ணிக்கோடா. சிவானி சொல்லுங்க செல்லம். ம், 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 ம். அவ்வளவுதான்டா. சூப்பரா. சோ பாக்யா, டு கிவ் யூ அ ரீகேப், ஒரு சலுகை வந்து கம்பெனி கொடுக்கலாம். கேக்குறதாடா பாக்யா? ஒரு கம்பெனி வந்து ஒரு சலுகை கொடுக்கறது, ஆருக்கு சலுகை கொடுக்கறது, இந்த மாதிரி நீ வந்து நல்லா ஒர்க் பண்ற, நான் வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் நீ வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றது. ஓகேவா? வெளியில இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் அவங்க வந்து 31/3 தானே அவங்க எக்ஸசைஸ் பண்றான், அதனால அந்த டேட்ல இருக்கிற ரேட்ல கொடுக்குறாங்க, 44,000 ரூபாய். ஆனா இவங்க இவங்களுக்கு கொடுக்குற இது வந்து 50 ரூபா. ஸோ யாருக்கு, ஆருக்கு கொடுக்குற ரேட் என்னன்னா 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க, கம்மியா. ஏன்னா he has added some very big value additions to the company, அதனால சலுகை மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ 44,000லேருந்து 5,000 போச்சுன்னா 39,000 taxable perquisite. புரியுதா? அவ்வளோதான்டா. ஏய், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, இது பார்த்துக்கோங்கடா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது ஃப்ரீக்வெண்டா வருதுடா இந்த கொஸ்டின். த ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கார் மீன்ஸ் அது செல்லம். ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கார் மீன்ஸ் இருக்குல்ல, a car whose cubic capacity of engine exceeds 1.6 liters. எம்சிக்யூல அது. ஓகே சிவானி, கம்பெனி வந்து லாக் புக் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா என்னடா அர்த்தம்? What do you understand by a company maintaining a proper logbook for the track of uh, expenses? அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியலையாடா? மறந்தே போச்சா? நீங்க எப்படி மறக்கலாம் சிவானி? சிவானி மறக்கறாங்கன்னா என்னால அதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா இது நடத்தும் போது நீங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க. இம்பார்ட்டன்ஸ் சொன்ன நீங்க தான் பதில் சொன்னீங்க. பாக்யா, ட்ரை பண்றீங்களா லாக் புக் மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு? எதுலயோ வரும், மறந்துட்டேன். டேய், எப்படிடா செல்லம்? ஓகேடா. லாக் புக் மெயின்டெனன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, கம்பெனி வந்து ட்ராக் வச்சுக்கிறதுடா. நான் பாக்யாக்கு இந்த கார் மாடல் கொடுத்துருக்கேன், இந்த வருஷம் டு இந்த வருஷம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்,
டெய்லி பாக்யா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அஃபீஷியலுக்காக யூஸ் பண்றாங்க, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பர்சனலுக்காக யூஸ் பண்றாங்க, ஷிவானிக்கு இந்த கார் கொடுத்துருக்கேன், ஷிவானி திருப்பதிக்கு தன்னோட பர்சனல் ட்ரிப் திருப்பதிக்கு காரை தான் யூஸ் பண்ணிட்டு போனாங்க, அதுல இவ்வளோ கிலோமீட்டர் ஆயிருக்கு, காளஹஸ்திக்கு பாக்யா இவ்வளோ போனாங்க பரிகாரம் பண்றதுக்கு, ஷிவானி என்ன சொல்றது, இதுக்கு போயிட்டு வந்தாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க பரிகாரத்துக்கு, பர்சனல் யூஸ்க்கு எடுத்துன்னு போனாங்க, குர்கோனுக்கு ட்ரைனிங்காக பாக்யா வந்து கார் எடுத்துன்னு போனாங்க, அதுக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு த கார் எக்ஸ்பென்சஸ் incurred by the SSE relating to office and personal is called as logbook. ஓகேவா? ஓகேவா சிவானி பாக்யா? நான் லாக் தானடா என்னன்னு கேட்டேன். அதுதான் கேட்டேன். இல்ல இல்ல நான் அதுதான் கேட்டேன். லாக் புக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்புறம் தான் இது. அதோட ப்ரொவிஷன்ஸ் பாருங்க. லாக் புக் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அமௌண்ட் ரீஎம்பர்ஸ் பை த எம்ப்ளாயர் ஃபார் 50னா 80% வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். பிகாஸ் யூ ஹாவ் அ கிளியர் கட் நம்பர்ஸ். சப்போஸ் லாக் புக்வே இது பண்ணல, ரொம்ப குத்து மதிப்பா இருக்கு, ஆவரேஜ் அவுட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ரீஎம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயர் லெஸ் டிடக்ஷன் விச் வில் கிவ் யூ த டாக்ஸபிள் அமௌண்ட். ஓகேவா? டிடக்ஷன் அமௌண்ட்டா சொல்லுமா? 1800ன்றது டிடக்ஷன் எப்பவுமே பால் பார்க் நம்பர். இது ப்ரொவிஷன். லாக் புக் இல்லைன்னா 1800 அப்படின்றது ப்ரொவிஷன். லாக் புக் இருக்குன்னா 80%ன்றது ப்ரொவிஷன். ஆமா, நோட் பண்ணுங்க. இது இம்பார்ட்டன்ட் சம் நோட் பண்ணுங்க. 24. ஓகே. Shivani received 11,000 cash gift from her employer Deepu Limited. என்ன டாக்ஸபிள் செல்லம்? சூப்பர். டாக்ஸபிள் பர்குசைட். ஓகே, குட். இப்போ இது பாருடா, பாக்யா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ஒர்க் பண்றாங்க என்ன? அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பாக்யாக்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங் பிரசன்ட் பண்றாங்களாம் 1 lakh rupeesக்கு. அது எப்படிடா சொல்லுமா? சோ இதுல வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப நோட் பண்ணிக்கணுங்கண்ணா. வெரி குட். சூப்பர். வெரி குட். செல்லம் டெப்ரிசியேஷன் பாக்யா, நீ இதை சூப்பரா போடுவியடா. டெப்ரிசியேஷன் சொல்லுடா கண்ணா. கம்ப்யூட்டர் எழுதிக்கோயா, நோட் இருக்கா? நான் சொல்றதை எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டர் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 1st July 2021. ஆமா, 2021. எத்தனை மணி வரைக்கும் படிச்சீங்க நேத்திக்கு பாக்யா? நைட்டா? ஓகே. சிவானி எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க பாக்யா? எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க? இருங்க, எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க? ஓகே. எவ்வளவு டைம் ஆகுது சாப்பிட்றதுக்குலாம்? அப்பனா 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் போயிடுச்சுன்னா 14 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? 14 ஹவர்ஸ் படிச்சாதான் செல்லமா கிளியர் பண்ண முடியும்டா. ஓகேவா? கஷ்டப்பட்டு உட்காந்துருங்க. இந்த வாட்டி தீபாவளி, அடுத்த வாட்டி தீபாவளி நல்லா கொண்டாடுங்க. இன்டர் முடிச்சிருவீங்க. எனக்கும் சேர்த்துதான்டா.
அடுத்த வருஷம் தீபாவளியே நல்லா ஜாம் ஜாம் கொண்டாடிடலாம் நம்ம. சிவானி பாக்யாவும் இன்டர் முடிச்சிருவாங்க, நான் ஃபைனல் முடிச்சிருவேன். ஓகேவா? அதனால தீபாவளியோட அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிண்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணும். சிவானி எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க சிவானி? 12 ஹவர்ஸ் படிச்சுக்கோங்க, மேல இன்க்ரீஸ் பண்ணுங்க சரியா? கொஞ்சம் நடந்துலாம் படிங்க, உட்காந்துட்டே படிக்காதீங்க. நடந்துன்னு படிங்க, மொட்டை மாடிக்கு போய் படிங்க, சும்மா அந்த பிளேஸ் மாத்திக்கோங்க. லைப்ரரி இருந்தா லைப்ரரி போய் படிங்க. வீட்ல கெஸ்ட் இருந்தா கிளம்பிடுங்க, வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, இருக்காதீங்க. லைப்ரரி போய் படிங்க. சொல்லிடுங்க, மேம் இப்படி சொன்னாங்க, நீங்க வந்த உடனே நாங்க கிளம்பணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பாக்யா, ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு 1 ஜூலை 2021 பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 2 lakhs. டேட் ஆஃப் சேல் 18th August 2024. டேட் ஆஃப் சேல், சேல் பிரைஸ் 20,000. இப்ப சொல்லு செல்லம். WDV பர்ச்சேஸ் சேல் கொடுத்துருக்காங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்ஸபிள் பெர்குசைட் கேக்குறாங்க செல்லம்மா. WDV ஆமாங்க, நான் டாக்ஸபிள் இன்னொன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்னடா சிவானி? சூப்பர், வெரி குட். போடுங்க, WDV as on date of sales கண்டுபிடிக்கணும். அதாவது 18th August 2024ல WDV என்ன இருக்கு? சிவானி நீங்க அந்த சமயம் எடுத்துக்கோங்க செல்லம். Date of purchase of car 1st April 2022. 2022. Purchase value 3 lakhs. Date of sale 1st March 2025. Sale price 50,000. இப்போ நீங்க date of sale ல you will have to find out the WDV. போடுங்க செல்லம். சரி, வெயிட் செல்லமா செல்லமா 2 lakh 20,000 எப்படிடா வந்தது? 1st July 2021ல பர்ச்சேஸ், 18th August 2024ல தான் சேல். அப்ப இந்த இன் பிட்வீன் 21 எனக்கு இன்ஸ்டிங் சொல்லிச்சு நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா எழுதிப்பீங்களோன்னு தோணுச்சு. கரெக்டா கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் இருடா இங்க போடுறேன்டா பாருங்க, இங்க பாரு. ஏன்னா எல்லாமே ஒரே சவுண்டிங்கா இருக்கா, நானே நினைச்சேன். இது உங்களுக்கு பாக்யா, ஃபேமிலி மீன்ஸ் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ்? ம். டேய் நீ என்னடா ஃபாதர் மதர்ன்னு டக்குன்னு சொல்லிட்ட, ஸ்பௌஸே விட்டியேடா. முக்கியமான ஆள. ஆ, ஆ, ம். சூப்பர். இந்த தங்க தங்க வீட்டுக்காரர் அவங்கள கிடையாது. ம். அது கூட இப்ப இந்த தங்க அவங்களாம் வந்தா டிபெண்டன்ட் மட்டும் தான் உண்டு, இண்டிபெண்டன்ட் கிடையாது. சூப்பர் செல்லம். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ 1,92,000 கரெக்ட் செல்லம். வெரி குட் செல்லமா. அப்ப சேல் வேல்யூ 50டா. டாக்ஸபிள் பெர்குசைட் என்னடா? வெரி குட், சூப்பர் சூப்பர் செல்லமா. ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரீகலெக்ட் பண்ணிட்டு கரெக்டா இது பண்ணிக்கோங்க சரியா?
ஓகே. பாக்யா, இது ட்ரை பண்ணுங்க பாக்யா. பாக்யா reimburses the following expenditure டா. ஓகே. பாக்யா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்டா. பையனுக்கு வந்து ஒரு மெடிக்கல்ல இதுவாகுது. அத நீங்க ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்றீங்க. ஓகேவா? ஆனா அத வந்து சைனால பண்றீங்க. சைனால அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க. ட்ரா சைனால அப்படியா? அப்படியா? யாருக்குடா ஃபோன் வருது? ஆ, சரி, சரி, சரி. ஓகேடா. இங்க பாருங்க பாக்யா. எழுதிக்கோங்க செல்லம். டேட்டா. நீங்க இங்கேருந்து சைனாக்கு போற எக்ஸ்பென்சஸ் வந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ் 1,15,000. ஸ்டே எக்ஸ்பென்சஸ் ஆர்பிஐ வந்து பர்மிட் பண்றது வந்து 45,000. ஆனா உங்களுக்கு வந்து ஸ்டே எக்ஸ்பென்சஸ் 70,000 ரூபாய் இருக்கு. ஆர்பிஐ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பர்மிட் பண்றதுன்னா 50,000. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து 70,000 ரூபாய் இருக்கு. இப்போ டாக்ஸபிள் பெர்குசைட் எவ்வளோடா செல்லமா? சப்போஸ் உங்களோட ஆனுவல் இன்கம் ஃப்ரம் salary வந்து இதெல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி பெர்குசைட்லாம் இல்லாம 1,50,000 ரூபாய் இருந்ததுன்னா உங்களோட டாக்ஸபிள் பெர்குசைட் என்ன? ஷிவானி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்லாம் என்னடா? ம், இல்ல இல்ல, ஐயோ கம்ப்ளீட்டா மாத்துறீங்க. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்னா அது கிடையாதுடா. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ன்றது ஒரு இந்தியன் கம்பெனி இன் விச் பிசினஸ் ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஹோல்ஸ் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், ஷேர் ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். சரியா? அதுதான் வந்து ஸ்பெஷல் எஸ்பிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. என்னதுடா 1,95,000 செல்லம்? ம். டாக்ஸபிள் பெர்குசைட் எவ்வளவு வருதுடா? குட் குட், சூப்பர். புரியுது, புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. புரிந்து விட்டது. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளோட மீனிங் மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோட எக்ஸாம்பிள் சொல்லுடா பாக்யா. ம். ம்ஹும். இல்ல. ம்ஹும். யோசிங்க. இத நாளைக்கு சொல்றீங்க. என்பிஎஃப்சி என்னன்றது நாளைக்கு சொல்லுங்க. எக்ஸாம்பிள். ஓகே. ஓகே. ஆம், பாக்யா, ஆர்பிஎஃப் ஓட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ப்ரொவிஷன் சொல்லுடா. ஆர்பிஎஃப் ஓடுதுடா. ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேக்குறான். என்னது 12% ஆஃப் salary? நானே ஃபில்அப் பண்ணிக்கணும்ல மேம். டேய், நீ வந்து நீ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நீ ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கெல்லாம் இழுக்கவே கூடாது. அப்படியே படபடபடன்னு தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்க வேணாம் நீ. exempted up to 12% of salary as a fixed percentage on turnover. ஓகேவா? சூப்பர். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் என்னதுடா பாக்யா அப்போ ஆர்பிஎஃப்க்கு? exempted up to 9.5% per annum. Any excess interest?
நான் சொல்லிட்டேம்மா உனக்கு. உனக்கு எல்லாமே தெரியுது. தரவா இருக்க. ஆனா என்ன ஆயிடுறதுன்னா, உன்னோட வேர்ட்ஸும், நீ திங்க் பண்றதும் அப்படியே கிளாஷ் ஆயி, முட்டி மோதிக்கிறது. அதனால தான் உனக்கு வந்து பேக் ஆகுற மாரி நான் ஃபீல் பண்றேன். குட். Shivani, ஓகேவாடா? ஆர்பிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் exempted up to 12% of salary. Salary means basic plus DA plus commission. Interest on employer's contribution exempted up at 9.5% per annum. Any excess interest will be taxable as salary. Okay. So, entertainment allowance என்னடா பாக்யா? Entertainment allowance reduction வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் கேட்குறானா? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் அவைலபிள். ப்ரொவிஷன்ஸ் என்ன டிடக்ஷன்ஸ்க்கு? ம் ம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அண்ட் டாங்கி. கரெக்டா சொல்லிட்டியடா ஃபர்ஸ்ட் 20% of basic salary தானம். whichever is less. ஆ கரெக்ட் கரெக்ட். ஓகேடா. இன்கம் அண்ட் மோஸ்ட் ப்ராப்பர்ட்டி போலாம். பாக்யா சொல்லுடா பாக்யா. உனக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தெரியுமோ சொல்லுடா. இன்கம் ஃப்ரம் மோஸ்ட் ப்ராப்பர்ட்டில. ம் 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 குட். ம் சூப்பர். ஷிவானி இ- இ- ஒரே நிமிஷம்டா. ஷிவானி, முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு பை த ஓனர், பெய்டு பை த டெனன்ட், எதை எடுத்துக்கணும்? ஆ குட். ஷிவானி, அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா என்ன? வேகன்சினா என்னடா? டிஸ்டிங்விஷ். ஆ ம் 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 சூப்பரா. செல்லம், இப்போ முனிசிபல் டாக்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கால்குலேஷன் ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூல எடுத்துக்கலாமா கூடாதா? ஷிவானி. ஆ ம் ம் நானே சூஸ் பண்ணிக்கணுமா? எடுத்துக்கலாம் இல்லையா? என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவா? சாய்ஸே இருக்காதுடா. சாய்ஸ் குடுத்துருப்பாங்கடா. ஆனா எல்லா கொஷின்ஸையும் எழுதுவாடா. அந்த மேமே சூஸ் பண்ணிக்கணும். அவங்க சாய்ஸ் எடுத்துன்னு 7 கொஸ்டின் குடுக்குறாங்க. சிடபிள்யூல சொல்றேன். இன்டர்ல 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுவாடா. கேட்டா நான் எந்த மார்க் நல்லா எடுத்திருக்கேனோ அந்த மேம் எடுத்திருப்பாங்களாம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது என்ன எடுத்திருக்கேன், நான் சொன்ன கேட்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த கடைசி ஒரு எங்கேயாவது டைலமா வந்துருமா. பிரேக்கப்பா தானே குடுப்பாங்க நம்மளது. 4 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி வரும்ல. ஸோ அவங்களே எடுத்துப்பாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரியும். அப்புறம் மார்க் குடுத்துருங்க. ஏதோ ஏதோ லைக்லலாம் மார்க் அடிக்கும். ஆனா அவளுக்கு வந்து பிகாம்லலாம் நல்ல மார்க் வாங்கினாடா. ஆனா நம்ப வே நல்லெண்ணெய வுட்டு தானே பார்ப்பாங்க. நம்ப சிடபிள்யூசிஏலாம். அதெல்லாம் ஒண்ணுமே நான் சொல்லிட்டேன். நீ அந்த மாரிலாம் இந்த பிகாம்ல பண்ண வேலையெல்லாம் இங்க பண்ணாத. அந்த மாதிரி அவங்களே அதாவது இதுவா இருக்குமா, சாய்ஸ் இருக்குமா, அவங்க எடுத்து பெஸ்ட் ஆஃப் இது போடுவாங்களாம்.
ஒரு பெஸ்ட்டும் போட மாட்டாங்க அவங்க அப்படின்னு. சூப்பர். சொல்லுங்க ஷிவானி, கரெக்டா சொல்லுங்க. எடுத்துக்கணுமா வேணாமா? அவ்வளவுதான்டா. சீவேஜ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமா வேணாமா? எடுத்துக்கணும், எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துக்கோ செல்லம். ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். செல்லம்மா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் நீங்க எனக்கு எழுதி அப்புறம் அனுப்பிச்சு விடுங்க, சரியா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லாம் அப்புறம் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ப்ரொவிஷன்ஸ் மட்டும் செல்லம்மா. ஓகே. பாக்யா, செல்ஃப் ஆக்குபைடா இருந்ததுன்னா என்ஏவி என்னடா வேல்யூ? குட். இப்ப வந்து சிவானி, ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் கண்ணா. லோன் வந்து 1/4/1999 முன்னாடி எடுத்திருக்கேன். லோன் எடுத்த பர்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்ப எவ்வளவு? ஆ, இதுல ரொம்ப நீங்க கண்குத்தி பாம்பா பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் தான். பாக்யா, நீங்க சொல்லுங்க செல்லம். ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து 1999 பிஃபோர் வாங்கியிருக்கேங்கண்ணா. ஆமா, 1999 பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அப்போ ஆமா கரெக்ட். இன்ட்ரெஸ்டும் அன்பெய்டு செல்லம். அப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல என்ன எடுத்துக்கணும்? இப்படி கேக்குறேன், இன்னும் பெட்டரா கேக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்க கண்ணா. சாரி சாரி, ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்களா? அது 5 லட்சம் ரூபாய். ம். 5 லட்சம் ரூபாய். 12% இன்ட்ரெஸ்டடா பேங்க்ல. ஆனா 1990, ஆமா, 1999க்கு முன்னாடி அதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இங்க இந்த இன்ட்ரெஸ்ட் லோன். இல்லடா, நீ லோன் பே பண்றடா செல்மா. எவ்வளோ எவ்வளோ? செல்லம், அது என்ன 5% 12%? புரியல. 5 lakh into 12% சொன்னீங்களா? 5% 12%? புரியல. ஓகே. ஸோ 5 lakh into 12% எவ்வளோ வருது? ஸோ இங்க எவ்வளோ எடுக்கணும்? 30,000 எடுத்துக்கணும். சூப்பர், வெரி குட். ஷிவானி, டேட் ஆஃப் லோன் ஸ்பெசிஃபை பண்ணல ஷிவானி. லோனை வந்து 1499க்கு அப்புறம் எடுத்துட்டு இருக்கேன். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. அப்ப அலோபல் லிமிட் என்ன? இது வந்து பர்பஸ் ஆஃப் லோன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இல்ல, அலோபல் லிமிட் வந்து 2 lakhs. ஓகேவா? ஞாபகம் வருதா? இந்த இந்த சம் வச்சு கேட்கிறேன் நான். இது ஓகேவா? ம், ம். பாக்யா, கோ ஓனர்ஷிப்போட இது சொல்லுடா பாக்யா. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க கோ ஓனர்ஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 50% 50%. சரியா? அதுல வந்து அவங்க செல்ஃப் ஆக்குபைடு. இன்ட்ரெஸ்ட் வந்து
10 lakhsடா. அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோடா இருக்கும் செல்லம்? ம். கரெக்ட். ஓகே கண்ணா. பார்ட்னர்ஷிப் சாரி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல ஷிவானி சொல்லுங்க. ஸ்லம்ப் சேல்னா என்னடா? ஓகே. டெர்மினல் சார்ஜ், டெர்மினல் டெப்ரிசியேஷன் அண்ட் பேலன்சிங் சார்ஜ்னா என்னடா ஷிவானி? அதுல ஒரே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, என்னது? பேலன்சிங் சார்ஜ்ல. டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? கரெக்ட். பாக்யா, நான் இப்போ சில ஹெட்ஸ் சொல்றேன்டா. அது எந்த பர்டிகுலர் சொல்றேன், எந்த ஹெட்ஸ்ல சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லுங்க. ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எங்கடா வரும்? அந்த மாதிரி கேக்குறேன். ஓகே குட். டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ். குட். வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்டரிஸ் அண்ட் ரேஸ். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசர்ட். குட். பாக்யா, என்னலாம்டா கண்டிஷன்ஸ் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்றதுக்கு? ஜென்ரலா ஒரு டெப்ரிசியேஷன் கிளைம். கண்டிஷன் கேக்குறேன் செல்லம். அது கண்டிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு படிச்சோமே. கரெக்ட். ஸ்பாட் ஆன். வெரி குட். அதே தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஆனா அதுல ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. நீங்க என்ன என் நோட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதின்னு இருக்கீங்க பாருங்க. நோட்ஸ்ன்னு போட்டு கூட புக்ல இருக்கு பாருங்க. கோ ஓனர். ம். அப்புறம். குட். வெரி குட். இப்ப சொல்லுடா. அந்த லெஸ் than 180 days, greater than 180 days. சூப்பர். சோ அடிஷனல் டெப்ரிசியேஷன் எதுக்கலாம்டா ஷிவானி? ஆ, இருங்க இருங்க. இதுக்கெல்லாம் கிடையாது. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் செல்லம். நீங்க சொல்லும் போது எதுக்கெல்லாமும், எதுக்கு இருக்கு எதுக்கு இல்லன்னு சொல்லுங்க. ம்.
அதாவது it is available to any type of article or thing which are engaged in the business generation, transmission or distribution of power. அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது சொல்லுங்க. ம். ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஃபுல்லா முடிக்கணும் சிவானி. ஒரு பதட்டத்திலேயே சொல்றீங்க. ஃபுல்லா முடிங்க. ஓகேவா? ஓகே. அப்புறம் ம். அப் எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி which is allowed for ஆ அப்புறம் எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி which is allowed for in the previous year. அப்புறம் டாக்ஸ் பாயிண்ட் என்ன? அல்ல முக்கியமானது. இன்னொன்னு முக்கியமானது, additional depreciation வந்து shall be available only on plant and machinery and not on other asset like furniture and building. அத கரெக்டா சென்டென்ஸா சொல்லணும். ஓகேவா? ஸ்லம் சேல் பண்ணிட்டோம். terminal depreciation. ஏய் ஹோம்ஒர்க்லாம் வந்து இன்னைக்கு உட்காந்து முடிச்சிருங்கடா. இன்னைக்கு நாளைக்கு உட்காந்து முடிச்சிருங்க செல்லம். ஏய் டெப்ரிசியேஷன் சம்ஸ் as is ரொம்ப பேசிக் தான்டா. ஓகே உங்களுக்கு எம்சிக்யூல டெப்ரிசியேஷன் சம்ஸ் பேசிக்கா தான் வருது. go பண்ணேன். ஆனா நீங்க இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்ணா. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இது டெப்ரிசியேஷன் ரேட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது கேக்குறான், இது கேக்குறான், அப்புறம் மோட்டார் கார் வருது, கொஞ்சம் இதெல்லாம் கேக்குறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷனா என்னடா பாக்யா? ஆ வெரி குட். ட்ரீட்மெண்ட் என்ன அதுக்கு? ஆமா சரி நான் படிக்கிறேன் கேளுங்க. The unobserved depreciation can be deducted from the income under any other head except with casual income and salary of the same assessment year. ஓகேவா? அது ஞாபகம் இருந்துச்சா? கரெக்ட். இந்த சப்போஸ் எனக்கு இன்கம் ஃப்ரம் அதர் ஹெட்ஸ்ல சாலரிஸை தவிர இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தவிர வேற எந்த ஹெட்ஸ்லயாவது செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அது. ஆ ஆமா. அதே மாதிரி செல்லம் ஃபைனலி சிவானி ஸ்பெஷல் டிடக்ஷன் டீ அண்ட் காஃபி குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மட்டும் சொல்லுங்க சிவானி. சரி ஓகே. பாக்யா ட்ரை பண்றீங்களா? குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் என்னன்னா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட் ஸோ டெபாசிட்டட். நபார்டு கிட்ட டெபாசிட் பண்ணணும்னு சொன்னேன்லடா,
அந்த அமௌண்ட் இல்லனா 40% of the profits of business computed under it. Profits and gains of business are profit before this deduction. புரியுதா? அதான்டா நபார்ட்ல இனிஷியலா டெபாசிட் பண்ணணும்டா. இந்த யாரு க்ரோயிங் டீ ரப்பர் காஃபிலாம் பண்றவங்க நபார்ட்ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணும். அந்த டெபாசிட் பண்ணும்போது சென்ட்ரல் அமௌண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். 6 மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்கமோ இல்ல ப்ரீவியஸ் இயர் 6 மாசத்துக்குள்ள டெபாசிட் பண்ணும். அந்த டெபாசிட் அமௌண்ட்டோ இல்ல ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இதுலேருந்து எனக்கு 40% லாபம் வரும்ல, விச் எவர் இஸ் லெஸ் தான் வந்து குவாண்டம் டிடக்ஷன். சரி கேட்டிருக்கலாமே மேம். இல்ல 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 நான் போடலையே. அதான் சொன்னேன்ல போன வாட்டி உங்களுக்குலாம் ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். உங்க உங்க செட் உங்க 2 பேருக்கும் தான் இப்ப நான் அதை போடுறேன் கிளாஸ்லயே. கிடையாது. இல்ல 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 இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு தான் நான் இப்ப சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன்டா. அந்த ஃபுல் ஜங்க் டிடக்ஷன் நான் அப்படியே ஹோம்ஒர்க்கா உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். அதனால அது உங்களுக்கு அதுல இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை இந்த மாதிரிலாம் இல்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னா எனக்கு மட்டும் ஒரு பிங் மட்டும் பண்ணீங்கன்னா நான் உடனே ஃபைல் எடுத்து அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன்னா நான் ஃபைல்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கேன். ஆனா சம்டைம்ஸ் இல்ல இல்ல செல்லம் இல்ல இல்ல ஏன்னா உங்களுக்கு தான் இப்ப நான் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு சமா ஒர்க் அவுட் பண்றேன். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி இல்லன்னா உடனே இது பண்ணுங்க. அடுத்த நாள் கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரியா? மெஜாரிட்டி அனுப்பிச்சிட வேண்டாம். ஒருவேளை ஏதாவது மிஸ் அவுட் ஆச்சுன்னா. ஏன்னா போன வாட்டி என்னன்னா அவங்க வந்து பிகாம் வந்து தேர்ட் இயர் மெஜாரிட்டி எல்லாருமே அவங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் டிடில இருந்தது கொஞ்சம். அதனால எல்லாருக்குமே ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்டேன். ஜஸ்ட் கிளாஸ்ல டவுட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு போடுறேன் நான். வேற எதுவும் இல்லை. சரி கண்ணா, சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். நீங்க எப்படி சம் அதுல பிசினஸ்ல 3 சம் ஈஸியா இருந்ததா? பேட்டர்ன் பேட்டர்ன் புரியுதா? பிசினஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ண பேசிக் பேட்டர்ன். எக்ஸாக்ட். ஹை லெவலா புரிஞ்சிருச்சுல. சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் நம்ம புக்ல நிறைய கிடையாதுன்னு சொல்லிட்டு கௌரவ் நாரங்கல இருந்து எடுத்திருக்கேன். வேற எதுவும் இல்ல. சரி செல்லம், வெரி குட் கண்ணா. ஸோ நேத்திக்கு கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க் டில் டேட் ப்ரொவிஷன்ஸ் எதை சொன்னது ஃபுல்லா ஓகேவா? டீ ரப்பர் வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிடுங்க. குட்டி நோட்ல அப்டேட் பண்ண சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையுமே பண்ணிட்டு மண்டே இன்னைக்கு கம் ப்ரிப்பேர்டு. இப்ப வந்து சாலரி ஒரு நிமிஷம் கண்ணா. இப்ப நம்ம வந்து சாலரி ஃபுல்லா சொல்றேன்டா. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஒரு 40% முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இன்னில இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா டிடக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு டிடக்ஷன்ஸா டெய்லி எடுக்கிறேன். சோ தட் மொத்தமா இருக்காது. ஒரு சின்ன டிடக்ஷன் எடுக்கிறேன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்ட் அவ்வளவுதான் சொல்லுமா. நான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அவ்வளவுதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவுதான்டா சொல்லுமா. புக்ல இருக்கிறது தான். சொல்லிட்டேனேடா. இது வரைக்கும் சொன்னேன் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் இது வரைக்கும் சொன்னேன். அப்புறம் இது ஃபுல்லா சொன்னேனே. இது ஃபுல்லா முடிச்சிட்டேனே. ஞாபகம் இல்லையாடா? புக்ல புக்ல அவ்வளவுதானே இருக்கு. புக்ல இருக்கிறது நான் நடத்திட்டேன். அவ்வளவுதான் இருக்கு. நம்ம இன்டர்பர்வியூ எல்லாம் அவ்வளவுதான். அப்ப இதுக்கு நிறைய இருக்குடா. நம்ம இன்டர்பர்வியூக்கு இது படிச்சா போதும். இப்ப ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் மண்டே இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவேன். நீங்க ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு காமிச்சிடுறேன். சிவானுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பாக்யா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா
டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பர் எடுத்துக்கோ செல்லம். டிசம்பர் 2023 டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பர். சிவானி நீங்களும் கவனிங்க கொஞ்சம். இது சண்டேக்குள்ள முடிக்கணும்டா அந்த ஒர்க். என்ன போஸ்ட்போன் பண்ணாதீங்க, சண்டேக்குள்ள முடி. ஆ செல்லுமா, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுவும் மாறல செல்லுமா. ஓகே. அதான் அதான் நான் சொல்றேன். இங்க மாறி இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல மாறி இருக்கு 2023ல இருந்து. ஓகே. பிஜிபிபில மைல்டா மாறி இருக்கு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலயோ சேலரியிலயோ அக்ரிகல்ச்சர் இன்கமோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோ மாறல செல்லமா. ஓகேவா? அதனால பிஜிபிபி கேபிட்டல் கெயின்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம் அது என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் மாறி இருக்கோ நான் சொல்றேன் அந்த டைம்ல. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா செக்ஷன் பி எடுத்துக்கணும் ரெண்டு பேரும். சண்டே பிஃபோர் எனக்கு சண்டே சப்மிட் பண்ணோம். 2A சாவித்ரி இது ரெசிடென்ட் பட் நாட் ஆல்ரெடி ரெசிடென்ட்டா. பாக்யா நீங்களும் அட்டன் பண்ணுங்க பாக்யா. அட்டன் பண்ணிட்டு எனக்கு டெஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. இது பி நார்மல் சேலரிடா, பேசிக் தான்டா, இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. ஓகேவா? ஸோ 3A 3B ட்ரை பண்ணுங்க செல்லம். ப்ராஃபிட்ஸ் மீன்ஸ் ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? இது வந்து கௌரவ் நாரங்கோட அப்படியே ஒரு சம். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வந்து இது பண்ணணும் சொல்லலாம். ஆமா, பேட் டெட்ஸ் இது பாரு செல்லம். அப்புறம் வந்து இது வேண்டாம்டா, 4A எல்லாம் வேண்டாம். 4A for Bhagya, if you can try you can try, but it's an optional for you. And செல்லம்மா உனக்கு எல்லாமே தெரியும்டா பாக்யா. நீ வந்து நீ அதான் சொல்றல்ல, நீ ஜஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டேன்னா ஓகே. சரியா? அதனால உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்புறம் சிவானி 6A 6B சிவானி உங்களுக்கு என்ன? அப்புறம் 7A. ஓகேவா? உங்களுக்கு டிடி மட்டும்தான். சிவானிக்கு வந்து 6AB. 7A செல்லமா பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் அதெல்லாம் இருக்குடா. 7A. இது வேணாம்டா, 7B வேணாம் செல்லம். 8A இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இது கஸ்டம்ஸ் விட்டுடுங்க செல்லம். கஸ்டம்ஸ் எவ்வளவு நான் படிச்சிருக்க சிவானி? எனக்கு அப்டேட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? லா பாத்துட்டியாடா செல்லமா சிவானி? எல்எல்பி எப்படிடா இருக்கு? அது ஒண்ணுமே இல்லடா சிவானி. அப்படியே அதெல்லாம் வந்ததுன்னா கூச்சி கூச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஈஸி இல்ல. கான்ட்ராக்ட் ஆக்டுக்குலாம் எல்எல்பி எவ்வளவு ஈஸி. அந்த மாதிரிடா. அப்படியே என்ஜாய் பண்ணி போய்ப்பாடா. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஏசிஎஸ் பண்ணா. அப்படியே லாலாம் வந்ததுன்னா நாங்க அவ பக்கத்துல போய் உட்காந்துருவோம். ஏன் அந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் சொல்லுவா பாரு, திஸ் இஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படி இப்படின்னு. அப்பா ஆசம், செம்ம வைப். டான்ஸ் ஆடினே இருப்பாங்க தெரியுமா சில பேரு, அந்த மாதிரி. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான சாரி மாடியூல், கடைசி மாடியூல் அது. டிடி ஆக்சுவலா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்டா. நிறைய பேருக்கு பிடிக்கும் டிடி.
உங்க 2 பேருக்கு எப்படிடா? டிடி பிடிக்குமாடா? சூப்பர். ஐயோ, என்னடா இது? எலெக்ஷன்ஸ் ஃபைலையே காணோம். செல்லம் செல்லம் ஒரே நிமிஷம்டா. வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வரேன், அப்படியே இருங்க. இங்க பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து 80C செக்ஷன் 80C என்ன சொல்றதுன்னா, டிடக்ஷன்ஸ் எங்க வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிராஸ் இன்கம்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கிராஸ் டோட்டல் இன்கம்னு ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டிடக்ஷன்ஸ், அதாவது நான் இன்கமா ஜென்ரேட் பண்றதுல சில சில அவென்யூஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா கவர்மெண்டே வந்து இதை நீ டிடக்ஷனா எடுத்துக்கோ, டாக்ஸ் வந்து உனக்கு வந்து எக்ஸம்ஷனா எடுத்துக்கோ அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ண ஒரு விஷயம் தான் டிடக்ஷன்ஸ்ன்றதுல நம்ம படிக்க போறோம். அதுல முதல்ல படிக்க போறது வந்து 80C. இன்வெஸ்டிங் 80Cலாம் என்ன அர்த்தம்னா, இப்ப நான் என்னோட வந்த இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு இயர்லி வருதுடா, ஓகே. அந்த 10 லட்ச ரூபாய நான் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோ, சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் என் டாட்டருக்காக நான் போடுறேன், இல்ல ஏதோ ஒரு எஃப்டிக்காக போடுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்றது, சரி நீ அந்த ரெசீட்டை காமிச்சு அந்த என்ன அமௌண்ட்டோ அதை நீ டாக்ஸ் டிடக்ஷனா எடுத்துக்கோன்னு சொல்றது. ஆனா அதுக்கும் அது என்ன லிமிட் சொல்றாங்கன்னா 1,50,000 வரைக்கும் தான் நீங்க அதுக்கான டிடக்ஷனை எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. புரியுதா? 80C. ஸோ இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வந்துருங்க. ஒவ்வொன்றா நான் எடுக்கிறேன், ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாங்க. இது தவிர நிறைய இருக்கு. மொத்தமா 30 டிடக்ஷன்ஸ் இருக்குடா. டெய்லி 1 டிடக்ஷன் அப்படி எடுத்து முடிச்சிடலாம். சரியா? ஓகேவா பாக்யா? ம். அப்ப ஈஸியா இருக்கும்ல. ஸோ டெய்லி கரெக்ட் 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 செல்லம். எஸ். அடுத்தது பென்ஷன் ஃபண்ட்லயும் அதே மாதிரி தான் 1,50,000. அட்டல் பென்ஷன் யோஜனா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் டிஸ்ட்ரிபியூஷன்ல 1,50,000. இது சம்ஸ் போடும்போது நம்மளுக்கு 1,50,000 அந்த மாதிரி ஒரு சம் இருக்கு நம்மளுக்கு. இதோ எல்லாமே சேர்த்து 1,50,000 லிமிட். அதாவது பாருங்க, என்எஸ்சி, ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோனு, யூலிப், ஸ்கூல் ஃபீ பேஸ் இது இருக்கா. அடுத்ததுல வந்து 80CCD 45, சாரி, எல்ஐசி எம்ப்ளாயி இது வந்து 40 அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷன் ரிலேட்டடா சம் அப்படி பார்த்தோம்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஓகே சொல்லலாம். ஸோ இந்த ஃபைலையும் அமுச்சு விடுறேன், மாடியூல் 9ஐயும் அமுச்சு விடுறேன் பாருங்க.